ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் இந்த நாளை அவருடைய சித்தப்படி நமக்கு நடத்தி தந்து நாம் வேண்டுகின்ற விரும்புகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய தம்முடைய சித்தத்தின்படி நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த புதிய நாளை நாம் துவங்க இருக்கும் பொழுது இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வழிநடத்துதலும் நம்மை காத்து வழிநடத்தட்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமான தேவன், அவர் நன்மைகளை செய்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? நமக்கு நன்மையை செய்ய அவர் போதுமானவராய், நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுது, அவருடைய சித்தப்படி செய்யும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக ஆக்கித்தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்கின்றேன். Proverbs chapter 3 verse 6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நானும் நீங்களும் நாம் கடந்து வருகின்ற நாட்களிலே இந்த நாளிலும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், மிகவும் ஈஸியான சுலபமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் செவைப்படுத்துவாரா. நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய வழிகளிலே அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டுமா? எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட நீ எப்படிப்பட்ட வழிகளிலே சென்றாலும், நீ கடந்து போனாலும் அவரை மாத்திரம் நீ நினைத்துக்கொள். அவர் உன்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். நீ கடந்து போகின்ற பாதைகள் கரடுமுரடாய் காணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய கரங்களிலே, கர்த்தருடைய பார்வையிலே அந்த வழிகளை செவ்வையாக்கும்படியாய் நீங்கள் கடந்து போகின்ற வழிகள் எல்லாவற்றிலும் அது செவ்வையாயும் நன்மையான வழிகளாகும், அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வழிகளாகவும் அவராலே போதிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற வழிகளாக காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த புதிய நாளுக்குள்ளாய் வந்திருக்கும் பொழுது நீ கடந்து போகின்ற பாதைகளை குறித்து நீ கவலைப்படாதே. நான் இப்படிப்பட்ட பாதைகளினூடாய் கடந்து போகிறேனே என்று சொல்லி அது தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது, உன் வழிகள் எல்லாவற்றிலும் நீ அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் உன்னுடைய பாதைகளை செவ்வையாக்க போதுமான தேவனாய் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த தேவன் தாமே உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் பாதைகளை செவ்வையாக்கும்படியாய் காத்திருக்கின்றார். நீ அவருடைய சமூகத்துல, அவருடைய கரத்துல உன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுப்பாயா? அவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் செவ்வையான பாதைகளிலே உங்களை நடத்தி செல்வாராக. ஆமென்.